வணக்கம் நண்பர்களே, இமயம் டிபிடி ரியல் எஸ்டேட் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க வந்துக்கிற ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா மன்னிவாக்கம் ரூபி பில்டிங் லேண்ட்மார்க்கு ஆப்போசிட்டில். இது மேபி ஒரு 800 மீட்டர் 900 மீட்டர் வரும் நம்ம மெயின் ரோட்லேருந்து. இல்லை அதிகபட்சமாக 1 கிலோமீட்டர் நம்ம வச்சுக்கலாம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 30/71 2200 ஸ்கொயர் ஃபீட்டு. நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஈஸ்ட் ஃபேஸிங் 30 ஃபீட் ரோடில் கொடுத்துருக்காங்க. ரதி சிட்டின்னு சொல்லுவாங்க அந்த லேஅவுட் பேர். ஸோ ஈஸ்ட் ஃபேஸிங்கில் 30 அடி ரோடு 3500 ரூபாய் ஒரு ஸ்கொயர் ஃபீட் சொல்கிறாங்க. ரேட்டு நேரில் உட்காந்து பேசி நெகோசியபிள் பண்ணலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஷார்ட் வீடியோ பார்த்தவங்க தெரிஞ்சிருக்கும். இதில் ஃபியூச்சரில் பார்த்தோன்னா ஒரு ஸ்பெஷலான விஷயம் என்னன்றதை நான் சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன். ஆக்சுவலாக பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இந்த ரோடு இருக்குது பார்த்தீங்களா, இது ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டு ஹைடெக் ப்ராப்பர்ட்டியோட காம்பவுண்ட் டச் ஆகும். ஸோ ஃபியூச்சரில் இந்த ரோடை ஓப்பன் பண்ணலை இது வரைக்கும். ஓப்பன் பண்ணிட்டா அங்கே இருக்க உங்களுக்கு ஈஸியான ஆக்சஸ் இந்த ரோடு தான். நீங்களுக்கு பார்த்தா தெரியும். ஸோ ஈஸி ஆக்சிஸ் அவங்களுக்கு இதுதான். ஏன்னா அந்த பக்கம் போகிறதுனா எக்ஸஸாக ஒரு 600 மீட்டர் சுற்றி தான் வரணும். இது ஃபியூச்சர் இதுக்காக பார்த்தீங்க அப்படின்னா அவங்க அப்படியே க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க. கேட் போட்டிருந்தாங்க முதல்ல, அப்படியே க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க. இதை ஓப்பன் பண்ணாங்க அப்படின்னா நமக்கு ஒரே ஸ்ட்ரெயிட் ரோடு பார்த்து அந்த பக்கம் தான். ஸோ அந்த பக்கம் இருக்கவங்க எல்லாரும் பார்த்து அந்த பக்கம் வர ஆரம்பிக்கும் போது ஸோ ஆட்டோமேட்டிக்காக இங்கே இருக்கிறவங்க எல்லாரும் பார்த்தீங்கன்னா கன்ஸ்ட்ரக்ஷனும் வந்துடும், கொஞ்சம் டெவலப்மெண்ட்டும் கொஞ்சம் பெருசாகவே இருக்கும். ஸோ அதனால நான் சொல்லிட்டு இருக்கேன். பாருங்க, இந்த சரௌண்டிங்கில் வந்து நீங்கள் யாராவது ப்ராப்பர்ட்டி பார்த்துட்டு இருக்கீங்கன்னா ஃபியூச்சரை மைண்டில் வச்சு நீங்கள் இதை பர்ச்சேஸ் பண்ணலாம். இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு பார்க்குறவங்களும் ஈஸியாக இதை பர்ச்சேஸ் பண்ணலாம். ஏன்னா ஃபியூச்சரில் டெஃபினட்டாக பார்த்தீங்கன்னா ரேட்டு க்ரோத் ஆகும். ஏன்னா அந்த ஹைடெக் ப்ராப்பர்ட்டியே பார்த்தீங்கன்னா அதை க்ளோஸ் பண்ணி வச்சுக்கிறதுக்கு மெயின் ரீசன் அவங்க டெவலப் பண்ணிற இடம் அவங்களுக்கு மட்டும்தான் இருக்கணும். அதாவது மற்றவங்களுக்கு அது வந்து பார்த்தீங்கன்னா பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு ரேட் ஏறிடும் அப்படின்றதுக்காக ஒன்று இருக்கும். அடுத்தது ஃபேஸிங் போனதுக்கப்புறம் அவங்களுக்கு எல்லாமே சோல்டு ஆனதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணி விட்டு தான் ஆகணும். ஸோ அப்படி ஓப்பன் பண்ணும்போது பீப்புள்ஸ் எல்லாரும் பார்த்தா இந்த பக்கம் வர ஆரம்பிப்பாங்க. மற்றபடி வேறு எந்த ரீசனும் இல்லை. அதனால் பார்த்தோன்னா இந்த பக்கத்துலேயும் பார்த்தோன்னா கொஞ்சம் இடத்த வந்து இன்னும் லேஅவுட் போடாமல் இருக்குது. அது போட்டாலும் ஆட்டோமேட்டிக்காக புதுசாக வர்றவங்களாம் வீடு கடை தான் பர்ச்சேஸ் பண்ணுவாங்க. ஆல்ரெடி இங்கே பர்ச்சேஸ் பண்ணுவாங்க, இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக பர்ச்சேஸ் பண்ணுவாங்க. அதனால தான் பார்த்தீங்கன்னா நிறைய வேக்கண்ட்டாகவே எம்டியாக இருக்கிறதுக்கான மெயின் ரீசன் வாங்கினவங்க எல்லாரும் பார்த்தா இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக வாங்கி போட்டு அமைதியாக இருக்காங்க. அதனால தான் பாருங்கள், இந்த சரௌண்டிங்கில் யாராவது ப்ராப்பர்ட்டி பார்த்துட்டு இருக்கீங்கன்னா டெஃபினட்டாக மிஸ் பண்ணாமல் பர்ச்சேஸ் பண்ணுங்கள். ஸோ இந்த சைடு தான் வீடு இல்லை. நாம முன்னாடி பார்த்தீங்கன்னா ரூபிலேருந்து ஆப்போசிட்டில் இறங்கி வரும் பார்த்தீங்கன்னா அங்கே வந்துட்டால் ஒரு 3 வீடு லைனாக இருக்கும், அது பக்கத்துலேயே வந்துடும். ஸோ இபி லைனுக்கும் எந்த ஒரு ப்ராப்ளமே இல்லை. ஆல்ரெடி இபி லைனுக்கு பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட இருக்குது. ஸோ ப்ராப்பர்ட்டி சம்மந்தமாக வேறு ஏதாவது டீட்டெயில் வேணும்னா கால் பண்ணுங்கள். இது வந்து பார்த்தீங்கன்னா அப்ரூவ்ட் ப்ராப்பர்ட்டி, லோனுக்கு வேணா கூட போய்க்கலாம். நன்றி.